எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பிறந்த நாள் தான் வைகாசி விசாகம். பொதுவாகவே நம்ம இந்து மதத்தில் ஒரு தெய்வம் அவதரிப்பது என்றால் கண்டிப்பாக ஒரு நோக்கம், அதாவது தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டத்தானே இருக்கும். அப்படி முருகப்பெருமானின் அவதார நோக்கம் என்ன, அதற்கு பின்னால் இருக்கும் வரலாற்று கதை என்ன? அது மட்டும் இல்லாம திருச்செந்தூரில் வைகாசி விசாக நாளன்று வசந்த மண்டபத்தில் 6 பொம்மை மீன்களுக்கு சாப விமோசனம் வழங்கப்பட்டு பிறகு அவை 6 முனிவர்களாக மாறும் ஒரு அதிசய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த மீன்கள் யார், அவர்கள் எப்படி முனிவர்களாக மாறினார்கள், அதற்கு பின்னால் இருக்கும் கதை என்ன, வைகாசி விசாக நாளில் நடந்த மற்ற சிறப்பான நிகழ்ச்சிகள் என்னென்ன, மேலும் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் அளப்பரிய பலன்கள் என்ன, இவை எல்லாவற்றையும் பற்றி தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் தான் வைகாசி விசாகம். இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/5/2026 சனிக்கிழமை அன்று வருகிறது. இளவேனிற் காலத்தின் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக இருக்கிறது. எனவே இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் கோவிலில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகிறது. முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்ற பெயர். அதாவது பி என்றால் மயில், சாகன் என்றால் பயணம், மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும். இப்போது நாம் முருகப்பெருமானின் அவதார நோக்கம் பற்றிய வரலாற்று கதையை பார்க்கலாம். காஷ்யப முனிவருக்கும் மாயை என்ற அசுரகுல பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன். இவங்க 3 பேருமே மிகுந்த சக்தி பெற வேண்டும் என்று நினைத்து சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் கடும் தவம் இருந்தாங்க. அவர்களின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் அவர்களுக்கு காட்சி கொடுத்து நிறைய வரங்களையும் கொடுத்தார். அப்போது சூரபத்மன் தாயின் கருவில் உருவாகாத ஒரு குழந்தையால் மட்டுமே எனக்கு மரணம் வர வேண்டும் என்ற வரத்தை கேட்டான். ஈசனும் அந்த வரத்தை வழங்கினார். வரம் கிடைத்த பிறகு சூரபத்மனும் அவன் சகோதரர்களுக்கும் ஆணவம் அதிகமாகிவிட்டது. தேவர்கள், முனிவர்கள், உலக மக்கள் என்று யாரையும் நிம்மதியாக வாழவிடவில்லை. சூரபத்மனின் மகன் பானுகோபன் இந்திரனின் மகன் ஜெயந்தனையும் பல தேவர்களையும் சிறைப்பிடித்து வைத்தான். இதனால் மிகவும் துன்பப்பட்ட தேவர்கள் ஈசனிடம் சென்று எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டாங்க. தேவர்களின் துயரத்தை கேட்ட ஈசனும் மனமிறங்கி தமக்குரிய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜதம் ஆகிய 5 முகங்களோடு 6வது முகமான அதோ முகத்தையும் கொண்டு 6 முக வடிவம் எடுத்தார். அந்த 6 முகங்களின் நெற்றிக் கண்களிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த 6 தாமரை மலர்களில் விழுந்து 6 அழகிய குழந்தைகளாக மாறியது. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் அன்போடு வளர்த்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த 6 குழந்தைகளையும் பார்த்த அன்னை பார்வதி பேரன்புடன் அவர்களை ஒன்றாக அணைத்து அரவணைத்தாங்க. அடுத்த நொடியே அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து 6 முகமும் 12 திருக்கரங்களும் கொண்ட ஒரே தெய்வீக உருவமாக மாறியது. அப்படி தோன்றியவரே கந்தன், நம்ம முருகப்பெருமான். பிறகு அன்னை பார்வதி தன் சக்தியால் உருவான வேலை முருகப்பெருமானிடம் கொடுத்தார். அந்த வேலை ஏந்திய முருகப்பெருமான் சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் ஆகிய அரக்கர்களுடன் போரிட்டு அவர்களை அழித்து தேவர்களை காத்தார். இப்படி தீமைகளை அழித்து நன்மையை காப்பதற்காக முருகப்பெருமான் அவதரித்த நாள் தான் வைகாசி விசாகம். அடுத்ததாக திருச்செந்தூரில் வைகாசி விசாக நாளில் 6 பொம்மை மீன்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னேனே, அதற்குரிய புராண நிகழ்வு குறித்து பார்க்கலாம். பராசரர் என்ற முனிவருக்கு 6 குழந்தைகள் இருந்தாங்க. 6 பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள். ஒரு நாள் குளத்தில் இவர்கள் குளிக்கும் போது தண்ணீரை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டு இருந்தாங்க. அதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள், தவளைகள் எல்லாம் வேதனைப்பட்டது. இதை பார்த்த பராசர முனிவர் தண்ணீரை அசுத்தப்படுத்த கூடாது, சிவபெருமானாக நினைத்து தண்ணீரை வழிபட வேண்டும். அதனால் நீங்கள் நீராடியது போதும், வெளியே வாருங்கள் என்று கட்டளையிட்டாராம். ஆனா அப்பா சொல்ல எந்த பிள்ளைதான் உடனே கேட்டிருக்காங்க? 6 பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் தண்ணீரில் கும்மாளம் போட்டாங்க. இதனால் பல மீன்கள் இறந்து போய்விட்டது. இதை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் 6 பேரையும் மீன்களாக மாற கடவது என்று சாபமிட்டு விட்டாராம். உடனே 6 பிள்ளைகளும் 6 மீன்களாக மாறிவிட்டார்கள். தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோசனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதி அருளால் விமோசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னாராம். மீன்களாக மாறிய 6 பேருமே அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க.
ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்துவிட்டது. அதனை அந்த மீன்கள் பருகியதால் 6 பேர் முனிவர்களாக மாறினாங்க. 6 முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது, நீங்கள் 6 பேரும் திருச்செந்தூருக்கு சென்று தவம் செய்யுங்கள், அங்கு முருக கடவுள் அருள் புரிவார் என்ற ஒரு அசரீரி ஒலித்தது. அதன்படியே அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்தாங்க. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் அவர்களுக்கு கிடைத்தது. சிவனின் அருளால் 6 முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாகம். அதனால் அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர். இவ்வாறு பராசரின் மகள்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்நிகழ்வு வைகாசி விசாகத்தின் போது 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ணசாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயசம், அப்பம், நீர்மோர் முதலியவற்றை நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க. இந்த நாளில் திருச்செந்தூர் கோவில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை இட்டு முருகன் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெற்று பராசர முனிகுமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களின் உருவ பொம்மைகளை வைத்து முருகன் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது. மகாபாரதத்தின் வில்வித்தகனான அர்ஜுனன் சிவனிடம் இருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள் இந்த நாள்தான். 12 ஆழ்வார்களில் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினம் இன்றுதான். வைகாசி விசாக சுபதினத்தில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத நாள். தஞ்சை பெரிய கோவிலில் பொக்கிஷமாக பல கல்வெட்டுகள் இருக்கிறது. அதில் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணையை பிறப்பித்ததாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் ராமலிங்க அடிகளார் தன் சத்தியஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம் இந்த நாள். வளம் தரும் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுகிறார்கள். வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி பத்திரங்களால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம். வைகாசி மாதத்தில்தான் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. வைகாசி மாத சுக்ல சதுர்த்தசியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தனுக்காக, அதாவது பிரகலாதனுக்காக ஒரே ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தாராம். கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது. அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமி தினம்தான். வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தரின் திரு நட்சத்திர தினம் அன்று ஆச்சால்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி மாதம். காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமியே. ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி மாத பஞ்சமி. வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதம் ஆகும். வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களாலான மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள சிம்மாசலத்தில் கோவில் கொண்டுள்ள வராக லட்சுமி நரசிம்மமூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினமாகும். சந்தன காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தரும் இந்த நரசிம்மமூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன பூஜை களைவார்கள். மூல விக்கிரகத்தின் இயற்கை தோற்ற பொலிவு அன்று தரிசனமாகும். பின்னர் சுமார் 500 கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன பூஜை செய்வார்கள். தேவலோகாதிபதி இந்திரன் வைகாசி விசாகத்தன்று சுவாமிமலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றானாம். தர்மத்திற்கு அதிபதியான யமதர்மராஜன் அவதரித்தது ஓர் வைகாசி விசாக தினம்தானாம். அன்று யமதர்மராஜனை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். இப்படி பல தெய்வீக சிறப்புகளை தன்னுள் கொண்ட வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை எவ்வாறு வழிபட்டால் முழு பலன் கிடைக்கும், எந்த முறையில் பூஜை செய்ய வேண்டும், என்ன நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம்.
இந்த ஆண்டு வைகாசி விசாக திருநாள் வரும் சனிக்கிழமை, அதாவது 30/5/2026 அன்று வருகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து மனதார வழிபடுவது மிகவும் சிறப்பு. வைகாசி விசாக வழிபாட்டுக்கு முதல் நாளே வீட்டை நன்றாக சுத்தம் செய்துவிட வேண்டும். அதேபோல் முருகப்பெருமானின் படம், வேல், விளக்கு, பூஜை பொருட்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வைகாசி விசாக நாளன்று அதிகாலையிலேயே எழுந்து முருகப்பெருமானின் படத்திற்கு சந்தனம், குங்குமம் வைத்து அழகாக அலங்காரம் செய்ய வேண்டும். வீட்டில் வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் முருகப்பெருமானின் மனம் குளிரும் வகையில் பால், பன்னீர், சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம். பூஜையை ஆரம்பிப்பதற்கு முன் முதலில் விநாயக பெருமானை மனதார நினைத்து அவருக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபட்ட பிறகுதான் வைகாசி விசாக பூஜையை துவங்க வேண்டும். அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். எந்த மலர்கள் கிடைக்கிறதோ அதில் ஏதாவது 6 வகை மலர்களை எடுத்துக்கொள்ளலாம். கிடைக்கும் என்பவர்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு வெற்றி மலர், முல்லை, மல்லி, செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ ஆகிய 6 வகை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். அதேபோல் 6 வகையான இனிப்பு வகைகள் செய்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். 6 நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகழ் பாராயணம் செய்யலாம். குறிப்பாக சுவாமிமலை திருத்தலத்திற்குரிய திருப்புகழை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. ஆனால் இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியவில்லை என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். 6 வகை மலர்கள், 6 வகை இனிப்புகள், 6 நெய் விளக்குகள் இவை எதுவும் முடியவில்லையா? 1 டம்ளர் பால், 2 வாழைப்பழம் வைத்து ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி மனதார முருகரை வழிபட்டாலே போதும். பக்தி இருந்தாலே போதும், முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து அருள் செய்வார். அதற்கு பிறகு வேல்மாறல் மகா மந்திரத்தை முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே இருப்பதாக மனதில் நினைத்து கொண்டு பக்தியுடன் பாராயணம் செய்ய வேண்டும். பின்னர் தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு 2 கை நிறைய மலர்களை எடுத்துக்கொண்டு நெஞ்சுக்கு அருகில் வைத்து குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர்களையும் மனதிற்குள் நினைத்து, முருகா, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உன்னுடைய அடியார்கள். எங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்கும் அளவுக்கு கூட எங்களுக்கு ஞானம் இல்லை. ஆனால் உன்னுடைய அருள் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். அதனால் உன்னுடைய அருளை நிறைவாக எங்களுக்கு கொடு என்று மனதார வேண்டிக் கொண்டு முருகர் மந்திரங்களை சொல்லி அந்த மலர்களை முருகப்பெருமானின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். வீட்டில் வழிபாடு முடிந்த பிறகு அருகில் இருக்கும் முருகர் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்தால் பூ, மாலை, நெய் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்கலாம். பல பக்தர்கள் இந்த நாளில் முருகர் கோவிலில் பால் குடம் எடுப்பதும் காவடி எடுப்பதும் வழக்கம். அப்படி முருகருக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தியுடன் வழிபடுவார்கள். கோவிலில் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கும் அடியவர்களுக்கும் உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்வது மிகவும் நல்லது. வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானின் அவதார தினம், மகிழ்ச்சிக்குரிய திருநாள் என்பதால் அந்த நாளில் இனிப்புகள் வாங்கி மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது சிறப்பு. அதே போல முருகப்பெருமானுக்கு படைத்த நெய்வேத்திய பிரசாதங்களை வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தாலோ அல்லது அருகில் உள்ள குழந்தைகளை அழைத்தோ முதலில் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு நாம் சாப்பிடுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.